பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதுகுருல்லாஹ ஃபி ஐயாமின் மாதூதாத். குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். ஃபமன் தஅஜ்ஜல ஃபி யௌமைன். மினாவிலே இருந்து 2 நாட்களிலேயே யார் விரைந்து விட்டாரோ ஃபலா இஸ்ம அலை, அவர் மீது குற்றமில்லை. வமன் தஅஹர, யார் ஒரு நாள் தங்கினாரோ ஃபலா இஸ்ம அலை, அவர் மீதும் குற்றமில்லை. லிமன் இத்தகா, யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ, தக்குவா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் இதை சொல்லுகிறான். வத்தகுல்லா, அல்லாவை அஞ்சுங்கள். வலமு, அறிந்து கொள்ளுங்கள். அன்னக்கும் இலைஹி துஹ்ஷருன், நிச்சயமாக நீங்கள் அந்த அல்லாஹுவின் பக்கமாகவே தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாமு தஷ்ரீகில் அல்லாஹுவை திக்ரு செய்யணும், அல்லாஹ்வை நினைக்கணும். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் அது அல்லாஹ்வால் விருந்து கொடுக்கப்படக்கூடிய நாட்கள், அது சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய நாட்கள். இது அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான். ஐயாமு மாதூதாத் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு கருத்து ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு மாலூமாத் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு கருத்து துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள். அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க ஐயாமு தஷ்ரீகில். வதுகுருல்லாஹ ஃபி ஐயாமின் மாதூதாத், குறிப்பிட்ட நாட்களிலே அப்படின்னா ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்னு சொன்னால் எது? அரஃபாவிலிருந்து, அரஃபா 9வது பெற துல்ஹஜ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிற 10 துல்ஹஜ் 10, அப்புறம் துல்ஹஜ் 11, அப்புறம் துல்ஹஜ் 12 ஆச்சா, அப்புறம் 13. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா வதுகுருல்லாஹ ஃபி ஐயாமின் மாதூதாத், குறிப்பிட்ட நாட்களிலே, அதாவது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள். அப்படின்னா ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த பிற 9 இருந்து அந்த பிற ஐ திங்க் அதாவது பிற 10, 11, 12 அங்கிட்டு 13 அசர் தொழுகை வரையிலும். அப்போது எத்தனை வக்து தொழுகையாச்சு? 23 வக்து தொழுகை, 4 நாள் முழுசா. அப்போ ஒரு நாளைக்கு 5 தொழுகைன்னா 4 நாளைக்கு 20 தொழுகை ஆச்சு. அப்புறம் அடுத்து ஒரு 3 வக்து தொழுகை, ஃபஜ்ரு லொஹரு அசர் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையை முடித்ததுக்கு அப்புறமேலையும் தக்பீர்கள் சொல்லணும். அந்த தக்பீர்கள் சொல்கிறத தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். நம்ம சொல்கிறோமா இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் சொல்கிறோம்ல, அந்த தக்பீர் தான் அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான். வதுகுருல்லாஹ ஃபி ஐயாமின் மாதூதாத், குறிப்பிட்ட நாட்களிலே, ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்களிலே அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அரஃபாவுடைய நாள், குர்பானி உடைய நாள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், இந்த நாட்களெல்லாம் இருக்கிறதே நமக்கு, அதாவது அஹ்லுல் இஸ்லாம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு அது ஈது பெருநாளாக இருக்கிறது. ஈது பெருநாள் அது சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய நாள். அந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வச்சா அந்த நோன்பு கூடாது. நோன்பு வைக்கிறது தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹதீஸிலே இருக்கிறது ஐயாமு தஷ்ரீக் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நாள். ஏற்கனவே நான் ஒரு ஹதீஸு கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அரஃபாவுடைய மொத்த இடமுமே தங்கக்கூடிய இடங்கள் தான். ஐயாமு தஷ்ரீக்குடைய மொத்த நாட்களுமே பார்த்திங்கன்னா குர்பானியுடைய நாள் தான். இன்னும் ஒரு ஹதீஸும் நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அதாவது மினாவுடைய தினம் அப்படிங்கிறது 3 தினம். மினாவினுடைய நாட்கள் அப்படிங்கிறது 3 நாட்கள். 2 நாட்களிலேயே ஒருத்தர் அவசரமாக வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் அவர் மேலே குற்றம் கிடையாது. இல்லை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அவர் அங்கே தங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் அப்பையும் அவர் மேலேயும் குற்றம் கிடையாது. இப்னு ஜரீரிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஐயாமு தஷ்ரீக் சாப்பிடக்கூடிய நாள்,
ஐயாமு தஷ்ரீக் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அனுப்பி சொன்னாங்க, போய் மினாவில் போயிட்டு ஒரு கஸ்ட்டு பண்ணுங்க, மினாவில் போயிட்டு ஒரு கஸ்ட்டு பண்ணி ஏலான் செய்யுங்க, இந்த இந்த தினங்களிலே நோன்பு வைக்கக்கூடாது, இந்த தினம் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லி போய் மக்களுக்கு ஏலான் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் ஏலான் செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு முர்சலான ரிவாயத்தில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. யார் குர்பானிக்கு பகரமாக ஹஜ்ஜில் குர்பானி இருக்கா இல்லையா, அதையும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். குர்பானி யாருக்கு கொடுக்க முடியலையா அவங்க நோன்பு வைக்கலாம், அந்த நோன்புடைய முறைகள் எல்லாம் சொன்னேன். அப்போ குர்பானி யார் கொடுக்க முடியலையோ குர்பானிக்கு பகரமாக யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவான நன்மை. இன்னும் ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, அந்த ஏலான் செஞ்சவர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா கிடையாது, ஷிப்ர் இப்னு சஹீம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் ஏலான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் நோன்பு வைக்கிறத தடுப்பாங்க. ஐயாமு தஷ்ரீகில் நோன்பு வைக்கக்கூடாது, பெருநாட்களுடைய தினங்கள்லாம் நோன்பு வைக்கக்கூடாது, அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது. மிச்ச நாட்களில் நீங்கள் நோன்பு வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு நாட்டு குதிரை கோவிரி கழுதை, அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரான அந்த கோவிரி கழுதையில் ஏறி உட்கார்ந்து ஷோபுல் அன்சாரில் போய் நின்று கொண்டு அவங்க ரசூலுல்லாவினுடைய இந்த கட்டளையை மக்களுக்கு சொன்னாங்க. மக்களே, இந்த நாட்களிலே நோன்பு வைக்காதீர்கள், இந்த நாள் இது சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க ஏலான் செஞ்சாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐயாமும் மாதூதாத் அப்படிங்கிறது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் 4 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது துல்ஹஜ்ஜுடைய பிற 10ன்னு சொன்னால் நம்ம பெருநாள் கொண்டாடுறோம்ல, பக்ரீதுடைய நாள், அந்த பக்ரீதுடைய நாளும் பக்ரீதுடைய நாளுக்கு பின்னால் 3 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்ரீதுடைய நாள் பிற 10, அந்த பிற 10க்கு அப்புறமேல 11, 12, 13 இந்த 3 நாள் இது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதே கருத்து நிறைய உலமாக்கள் சொல்கிறாங்க. இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு மூசா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யஹ்யா இப்னு அபி கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரபி இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முகாத்தில் இப்னு ஹய்யான், அத்தா ஹுராசானி, இமாம் மாலிக் ரஹிமஹுமுல்லாஹு தஆலா அலைஹி மஜ்மஈன். இவங்க எல்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் அப்படிங்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாஃபி மதுஹபுல்ல சில மதுஹபுகள்லாம் பார்த்தீங்கன்னா குர்பானி 4 நாள் கொடுக்கலாம். பக்ரீத்து பெருநாள் 1, பக்ரீத்து பெருநாளைக்கு அப்புறமேல 3 நாள். நம்ம ஹனஃபியாக்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா பக்ரீத்துடைய நாள் 1, அதுக்கப்புறம் 2 நாள். இதுதான் நம்ம குர்பானி கொடுக்கறது. நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய ஹனஃபி மதுஹபில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஷாஃபியாக்கள் போன்ற சில உலமாக்கள் சில மதுஹபுகளில் பார்த்தீங்கன்னா அதில் பக்ரீத்துடைய நாள் ப்ளஸ் அதுக்கப்புறமேல ஒரு 3 நாள், அப்போ மொத்தம் 4 நாள் குர்பானி அவங்கக்கிட்ட 4 நாள் குர்பானி கொடுக்கும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இவங்க நம்மளை மாதிரியே சொல்கிறாங்க, ஹனஃபியாக்கள் மாதிரி ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் 3 நாள் தான், 10, 11, 12 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10, 11, 12 இதுதான் நம்ம ஹனஃபியாக்கள் எடுத்திருக்கிறோம். ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் அதுதான். இப்போ இந்த 10, 11, 12 இந்த நாட்களில்
குர்பானி கொடுக்குறவங்க குர்பானி கொடுத்துக்கோங்க. ஆனால் சிறந்தது என்ன அப்படின்னா மொதல் நாள் குர்பானி கொடுக்கறது, மொதல் நாள் குர்பானி கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஏன் இந்த சிறந்தது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கும் காரணம் சொல்லிடுறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பக்ரீத்தில் எல்லா வீட்டுக்கும் கறி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டிலேருந்து இவங்க வீட்டிலேருந்து இவங்க வீட்டில் இருந்துன்னு கறி அப்போ கறி போர் அடித்து போயிடும். கறி 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 போர் அடித்து போயிடும். அதனால் குர்பானி கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் குர்பானியாக கொடுக்க சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. இல்லா காட்டினா ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் நீங்கள் எந்த நாட்களில் குர்பானி கொடுத்தாலும் கோய் ஹரஜ் நஹி, எந்த விதமான அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளில் ஆளை கூப்பிட்டு வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவன் போட்டு அப்படியே கூறு கூறா அதை சல்லடையாக கறியை ஆக்கி கொடுத்துட்டு போயிடுவான். அது மாதிரி கஷ்டப்படணும்லாம் அவசியம் கிடையாது. 2வது நாள் 3வது நாள் பொறுமையாக கொடுங்க. அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு இவ்வளோ சௌகரியம் செஞ்சுருக்கும்போது ஏன் கஷ்டப்படணும்? ஒரே நாளில் போட்டு எல்லாத்தையும் போட்டு செஞ்சே ஆகணும், அது தேவையில்லை. இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா